வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட ரொம்ப முக்கியமான திட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப்பிக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ரீசனாக நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்து எழுத போகிற குரூப் 4 எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் உறுதியாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஸ்கீம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் நம்ம கம்பல்சரி படிக்கணும். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசனாக நடக்கிற எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் சென்ட்ரலோட ஸ்டேட்டுக்கு நம்ம நல்லா தெளிவாக டீட்டெயிலாக படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மார்க் இந்த குரூப் 4ல் வாங்க முடியும். சரிங்களா? ஸ்கீம்ஸ்ன்றது கம்பல்சரி கேட்பாங்கன்னு கிடையாது, திடீர்னு கேட்பாங்க, கேட்காம விடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி நம்ம சென்ட்ரலும் ஸ்டேட் நம்ம படிக்கணும். இதில் முக்கியத்துவம் வர்றப்ப ஸ்டேட்டுக்கு நீங்கள் அதே முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ரீசெண்டாக ஸ்டேட்டில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம டாபிக் வந்துடலாம். காலை உணவு திட்டம். ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முன்னோடி மாநிலமாக நம்ம தமிழக அரசு தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்தியாவின் முதல் காலை உணவு திட்டம் சொல்லி இந்த ஸ்கீமை பொதுவாக நம்ம சொல்கிறோம். அப்போ இந்தியாவின் முதல்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் இதை காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு. சத்துணவு திட்டம் இதை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாடை தாண்டி வெவ்வேறு மாநிலங்களையும் இப்போ ரீசெண்டாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகம் சொல்லி ஒரு கேண்டீன் ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் இருக்கு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நிறைய மாநிலங்கள் வரைக்கும் போய் ரீச் ஆச்சு. ஏன்னா இதை நம்ம தமிழ்நாட்டில் 2013 அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காலை சிற்றுண்டியும் கண்டிப்பாக இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த ஸ்கீமோட பயனாளிகள் யாருன்னா பள்ளி மாணவர்கள். ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க 1 to 5. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1 to 5. ஆரம்பத்தில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்றப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கீமை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க. இப்போ நமக்கு குரூப் 4க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபுல்லா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதல் முறையாக நம்ம தமிழ்நாடு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பற்றி அறிவிச்சது எப்பனா 7 மே 2022 இந்த நாளில், அதாவது DMK ஆட்சிக்கு வந்து 1 இயர் நிறைவை ஒட்டி இந்த ஸ்கீம் வந்து அறிவிக்கிறாங்க. இதே நாளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்கீம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அந்த 5 ஸ்கீமில் காலை உணவு ஒன்று. நான் உங்களுக்கு ஒரு டாபிக், அதாவது மகளிர் இலவச பயண பேருந்து திட்டம் எடுத்திருந்தப்ப அப்போ நான் உங்களுக்கு 5 ஸ்கீம் சொல்லியிருப்பேன். அது வந்து ஃபர்ஸ்ட் அறிவிச்ச 5, இப்போ ஒரு 5. அப்போ இதில் ரிமைனிங் 4 என்னன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய், தகைசால் பள்ளிகள், நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள், இதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் விரிவாக்கம். இப்போ இந்த ஸ்கீமு முதல்வரின் முகவரி இந்த ஸ்கீமோட என்ன பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. இதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து அறிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பேரவை விதின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதோடைய ரூல் வந்து கேட்கலாம். 110 இதன் கீழ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதற்கப்புறம் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்தின டேட் வந்து 15 செப்டம்பர் 2022. இந்த நாளில் தமிழக முதல்வர் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ காலை உணவு திட்டம் எந்த வருடம் எந்த நாளில் எங்கே வச்சு துவங்கி வச்சாங்க, இந்த டேட் அல்லது பிளேஸ் கேட்பாங்க. பிளேஸ் கேட்டால் மதுரை. ஒரே ஆன்சர் மதுரை. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நான் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 15 செப்டம்பர் 2023, அதாவது அடுத்த வருஷம். சரிங்களா? அடுத்த வருஷம் இதே தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. பெண்களுக்கான ஒரு திட்டம். அதாவது டேட்டு 15 செப்டம்பர் 2023 இந்த ஸ்கீம், அதாவது கலைஞரோட மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண டேட் கேட்டா 15 செப்டம்பர் 2023 இந்த டேட்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமை எங்க வச்சு சிஎம் துவங்கி வைக்கிறாருன்னா காஞ்சிபுரம். லொகேஷன் காஞ்சிபுரம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக்ல வந்துருங்க மீண்டும். சரி, அப்ப போன வருஷம் இந்தியாவோட சுதந்திர நாள். இந்த டேட் வந்து 15 ஆகஸ்ட் 2023. இந்த நாளில் சிஎம் வந்து அறிவிக்கிறாரு, காலை உணவு திட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, விரிவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நாளில் வந்து அறிவிக்கிறாரு. எந்த நாள்ல இருந்து விரிவாக்கம் பண்ணாங்கன்னா 25 ஆகஸ்ட் 2023 இந்த டேட். சரிங்களா? 25 ஆகஸ்ட் 2023 இந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஓகேவா? அதனால இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப விரிவாக்கம் பண்ணது எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம்
திருக்குவளை அரசு பள்ளி. இது தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் படித்த பள்ளி. ஸோ இங்கே வச்சு தான் இந்த ஸ்கீமை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ காலை உணவு பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக், லொகேஷன், டேட்டு இதுவே நம்மளுடைய குரூப் ஒர்க்கு போதும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஸ்கீமை பிற மாநிலங்கள் இப்போ ரீசெண்டாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த ஸ்டேட்லாம் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா போன 2023 இதே காலை உணவு திட்டத்தை அந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு இந்த 2024 இதே ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாடை தாண்டி பேன் இந்தியா நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எங்கெங்க தெலுங்கானா மற்றும் கர்நாடகா இந்த 2 ஊர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய மாநிலங்கள்ல இந்த ஸ்கீம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதை தாண்டி பேன் வேர்ல்டுன்னே சொல்லலாம் இந்த ஸ்கீமை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி உலகளவில் ஒரு நாட்டில் இந்த ஸ்கீமை செயல்படுத்த போறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் அறிவிச்சிருப்பாங்க. எந்த நாட்டில்னா கனடா. சரிங்களா? அப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்கீம் பாருங்க, வேர்ல்டு லெவல்ல இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த காலை உணவு திட்டம் இந்த டாபிக்ல உறுதியா ஒரு கொஸ்டின் நம்மளுடைய குரூப் 4ல கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீமை பற்றி என்னென்ன தேவையோ நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் மூலமாக. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. நம்மளுடைய சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய டாபிக்ஸ் நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய டாபிக்ஸ் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.